அன்பு மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் காலை வணக்கம். 12ஆம் வகுப்பு இயல் 6 கவிதைப்பேழை மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர். தொல்காப்பியம் ஆசிரியர் தொல்காப்பியர். நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அதில் 3 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள், 27 இயல்கள் மொத்தம் உள்ளன. அதில் பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல் 6வது இயல். மெய்ப்பாடு என்பது உள்ளத்து உணர்ச்சிகளை அவ்வாறே உடலில் வெளிப்படுத்துவது மெய்ப்பாடு. இதன் இலக்கணம் கூறும் பகுதி தான் மெய்ப்பாட்டியல். இந்த மெய்ப்பாட்டியல் பொருட்பாடு, வெளிப்பாடு, புலப்பாடு என பல பெயர்கள் உண்டு. மெய் என்பது உடலை குறிக்கும். அன்பு மாணவர்களே, நுழைமுன் பார்ப்போம். இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்ப்பாடு. சுவை என்றால் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அறுவகை சுவை. இந்த எண்வகை மெய்ப்பாடில் சுவை என்பது நாவால் உணரப்படுவது, விருப்பு வெறுப்பால் உணரப்படுவது இந்த சுவை. இலக்கண பேராசிரியர், அதாவது தொல்காப்பியத்திற்கு உரையாசிரியர்கள் இளம்பூரணர், சேனாவரையர், பேராசிரியர், நச்சினியார்க்கினியர் என தொல்காப்பியம் உரை எழுதிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதில் இளம்பூரணர் மெய்ப்பாட்டியல் பற்றி என்ன சொல்கிறார்னா, உள்ளத்தில் தோன்றும் உணர்ச்சிகள் மெய்யின் மீது தோன்றுவதால் மெய்ப்பாடு எனப்படுகிறது என்று இளம்பூரணர் குறிப்பிடுகிறார். மெய் என்றால் உடல். அப்போ உடலின் மீது தோன்றுவதால் மெய்ப்பாடு. உள்ளத்தில் தோன்றும் தன்னுடைய உணர்ச்சிகளை உடலின் மீது தோன்றுவதால் மெய்ப்பாடு எனப்படுகிறது என்று கூறுகிறார். சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர். அப்போ இந்த தன்னுடைய இலக்கியத்தின் மூலம் தன்னுடைய பொருளை வெளிப்படையாக உணர்த்துவது, அந்த சொல்லால் பொருளை உணர்த்துவது என்று உரையாசிரியர் பேராசிரியர் கூறுகிறார். கவி கண் காட்டும், கவிக்கண் காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இலக்கணத்து தொல்காப்பியர் இலக்கண உரையாசிரியர் பேராசிரியர் என்ன கூறுகிறார்? கவி கண் காட்டும் என்றால் கவிஞர் தம்முடைய சொல் சித்திரத்தால் பொருளை அகக்கண் முன் தோற்றச் செய்யும் ஆற்றல் உடையவர் என்பது புலப்படும் என்றார். அது கவிஞர் தன்னுடைய சொல் சித்திரத்தால், ஓவியத்தால் பொருளை அகக்கண் முன், நம் கண் முன்னாடி கொண்டு வருவது தான் இந்த மெய்ப்பாடு என்று வெளிப்படுத்துகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். அன்பு மாணவர்களே, இவன் அப்படின்ற திரைப்படத்தில் நாம் பார்த்துருப்போம். விஷால் நடிச்சிருப்பார். அவர் ஒரு நாடகத்தில் எண்வகை மெய்ப்பாடுகளையும் உணர்வது போல வெளிப்படுத்துகிறார். முடிந்தால் அந்த படத்தை பார்த்து அந்த எண்வகை மெய்ப்பாடுகளும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். அதுதான் மெய்ப்பாடு. இலக்கியத்தில் வரும் செய்தி கண் எதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு. இப்போ ஒரு நாடகமோ, ஒரு சிறுகதையோ, ஒரு நாவலோ நம்ம படிக்கும் பொழுது அந்த படைப்பாளினுடைய கருத்து படிப்பவர்களுடைய உள்ளத்தில் தோன்றுமாறு காட்டப்படுவதுதான் மெய்ப்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்ப்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு. நம்ம இலக்கியத்தின் மூலியமாகவும் நம்மளுடைய வடிவம் பொருள் சார்ந்த மெய்ப்பாடு தான் மிக சிறந்த அழகியல் கோட்பாடு என்று இந்த நுழைமுன் செய்தி நம்மளுக்கு தகவலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நகை, இந்த மெய்ப்பாட்டினுடைய நூற்பா பார்ப்போம். நகையே அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி,
ஓகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப. தொல்காப்பியம் 1197வது நூற்பா. அன்பு மாணவர்களே, தொல்காப்பியத்தில் மொத்தம் 1610 நூற்பாக்கள் உள்ளன. அப்போ மெய்ப்பாட்டில் பற்றி இந்த கூறும் தொல்காப்பிய நூற்பா 1197வது நூற்பா. சொல்லும் பொருளும் பாருங்க. நகை என்றால் சிரிப்பு. நகை என்றால் சிரிப்பு. இளிவரல். இளிவரல் என்றால் சிறுமை. மருட்கை. மருட்கை என்றால் வியப்பு. பெருமிதம். பெருமிதம் என்றால் பெருமை. வெகுளி. வெகுளி என்றால் சினம், கோபம். ஓகை. ஓகை என்றால் மகிழ்ச்சி. இப்போ அந்த நூற்பானுடைய பொருள் சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு எண்வகைப்படும். இந்த எண்வகை மெய்ப்பாடில் ஒவ்வொரு அந்த சிரிப்புக்கு 4 வகை மெய்ப்பாடுகள், அழுகைக்கு 4 வகை மெய்ப்பாடுகள் என்று மொத்தம் 32 மெய்ப்பாடுகள் தொல்காப்பியர் கூறியுள்ளார். நாம் இப்பொழுது நூல்வெளி பார்ப்போம். அன்பு மாணவர்களே, முக்கியமானது நல்லா உற்று கவனிங்கள். நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்ப்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் 3 அதிகாரங்கள் கொண்டது என்று சொன்னேன். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். எழுத்ததிகாரத்தில் 9 இயல்கள், சொல்லதிகாரத்தில் 9 இயல்கள், பொருளதிகாரத்தின் 9 இயல்கள். இந்த மெய்ப்பாட்டியல் என்பது 6வது இயலாக இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் 1610 நூற்பாக்கள் கொண்டுள்ளன. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம். அது பழந்தமிழரின் நாகரிக செம்மையினை தெள்ள தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூலாகும். நம்மளுடைய தமிழர்களின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் தெள்ள தெளிவாக விளக்கும் ஒரு நூல் என்றால் நம்மளுடைய தொல்காப்பியம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதைகளின் நுட்பங்களையும் பேசுகிறது. நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய அமைப்பையும் தமிழ் கவிதையினுடைய நுட்பங்களையும் வெளிப்படுத்துவது நம்மளுடைய தொல்காப்பியம். தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது. பொருண்மை என்றால் பொருளின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று உறுப்புகள் கூறப்படுகின்றன. உத்திகள் 32. இப்போ நகை என்றால் அதுக்கு 4. அப்போ ஒவ்வொரு எண் வகைக்கும் 4 மொத்தம் 32 உத்திகள் கூறப்பட்டுள்ளன. அழகு 10 வகை அழகு. அப்போ இந்த பொருளதிகாரத்தில் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது, எடுத்து கூறுகிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர்கள் ஒல்கா பெரும் புகழ் தொல்காப்பியன் என்று போற்றுகின்றனர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியரை தமிழ் சான்றோர்கள் ஒல்கா பெரும் புகழ் தொல்காப்பியன் என்று போற்றுகின்றனர். நூல் முழுமைக்கும் இளம்பூணர் உரை எழுதியுள்ளார். நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூணர். சொல்லதிகாரத்துக்கு மட்டும் உரை எழுதியவர் சேனாவரையர். பொருளதிகாரத்துக்கு பேராசிரியர் நச்சினியார்க்கணியர் எழுதியுள்ளார்கள். அன்பு மாணவர்களே, அப்போ தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதிய ஆசிரியர் யார் என்றால் இளம்பூணர். இப்போ நாம் பாடம் பார்ப்போம். மெய்ப்பாடுகளை விளக்கும் இலக்கிய எடுத்துக்காட்டுகள் பற்றி நம்ம பார்ப்போம். மெய்ப்பாடுகள் என்ன சொன்னேன்? உள்ளத்து உணர்ச்சிகளை அவ்வாறே உடலில் வெளிப்படுத்துவது மெய்ப்பாடு.
அப்போ இந்த இலக்கியத்தின் மூலமாக நம்ம இலக்கியம் கூறும் பாடலின் மூலமாக எவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் என்று நம்ம பார்ப்போம். முதலில் நகை. நகை என்றால் சிரிப்பு. நகை என்றால் சிரிப்பு. இந்த நகை 4 அடிப்படையில் தோன்றுகிறது. எள்ளல், இளமை, பேதமை, மடன். எள்ளல் நாம் கேலி செய்து சிரிப்பது எள்ளல். இளமை, இப்போ ஒரு குழந்தை இளமையாக ஓடிட்டு வருது, திடீர்னு விழுந்தது, அதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், சிரிக்கிறோம், இளமை. பேதமை. பேதமை, ஒரு பொருள் தெரியுது, ஆனால் அந்த சமயத்தில் மறந்து விடுகிறோம், அதை பற்றி முழுமையாக தெரியாமல் இருப்பது பேதமை. மடன், ஒரு பொருளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மடன். அப்போ எள்ளல், எள்ளல், இளமை, பேதமை, மடன், இதன் அடிப்படையில் தோன்றுவது நகை. நகை என்றால் சிரிப்பு. இப்போ நம்ம பாடல் பார்ப்போம். பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவியின் கூற்று இது. ஒரு பாணன் ஒரு தலைவனை பற்றி பாடுகின்றான். அந்த பாடல் எள்ளி நகையாடிய ஒரு தலைவியின் கூற்றை தான் நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கைய தம் வீட்டில் இருந்து பாட விடி அளவும் காட்டில் எழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றே நான். நந்தி கலம்பகம் 13 மிகைப்பாடல். இந்த பாடல் நந்தி கலம்பகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல். பாடலினுடைய பொருள்: ஈட்டு புகழ் நந்தி பாணனி, புகழ்மிக்க தலைவனின் புகழ் பாடுவோனே, வீட்டிலிருந்து பாட விடியளவும் காட்டில் எழும் பேய் என்றால் என் அன்னை. அதாவது நீ எங்கள் வீட்டின் முன் இரவு முழுவதும் பாடினாய், அதை கேட்ட என்னுடைய தாய் விடிய விடிய காட்டில் அழும் பேய் என்றால், நீ பாடுறது எப்படி இருக்கான், காட்டில் அழுற பேய் என்று என்னுடைய அன்னை கூறுகின்றாள். பிறர் நரி என்றார். நரி, பிறர் மற்றவர்கள் எல்லாம் நரி ஊளையிட்டது என்றனர். என்னுடைய தோழி இருக்கா இல்லையா, தோழி நாய் என்றாள். தோழியோ நீ பாடியது நாய் குறைத்தது என்றாள். நீ என்றேன் நான், ஆனால் இல்லை நீ என்றேன் நான் என்று ஏளனமாக எள்ளி நகையாடுவது போல அமைந்தது தான் இந்த பாடல். அதனால் இது என்னது, நகை. அடுத்தது அழுகை. அழுகை இழிவு, இழவு, அசைவு, வறுமை ஆகிய காரணங்களால் தோன்றுவது அழுகை. இழிவு, இழவு, அசைவு, வறுமை. இழிவு என்றால் இழிவாக பேசுவதனால் ஏற்படுகின்ற அழுகை. இழவு, இழத்தல், ஒரு உயிரை இழத்தல் அல்லது உடைமையை இழத்தல், அந்த இழப்பினால் ஏற்படுகின்ற அழுகை. அசைவு, அசைவு என்றால் தளர்வு, நாமளே தளர்வுபடுத்தி கொள்கிறோம், அந்த தளர்வினால் ஏற்படுகின்ற அழுகை. வறுமை, வறுமையினால் ஏற்படுகின்ற அழுகை. அப்போ அழுகை 4 அடிப்படையில் தோன்றுகிறது: இழிவு, இழவு, அசைவு, வறுமை. இப்போ பாடல். தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்து பட. தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்து விடுகிறான். அதை அறிந்த தலைவி துயரில் கூறுவது போல அமைந்த பாடல் தான் இந்த அழுகை. ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே அகன் மார்பு எடுக்க வல்லேன், என் போல் பெரு விதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. பாடலின் பொருள்: ஐயோ எனின், போரில் இறந்துபட்ட தலைவனின் உடலை பார்த்து தலைவி ஐயோ என கதறுகினாள். கதறி அழுகிறான். அழுந்துட்டு புலி அஞ்சுவலே, ஐயோ என கதறினால் காட்டில் உள்ள புலி வந்துவிடுமே என அஞ்சுகின்றேன். காட்டில் உள்ள புலி என்னுடைய தலைவனை உண்பதற்காக வந்துவிடுமே என்று நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். அதனால அனைத்தனன் கொளினே அகன்மார்பு எடுக்க வல்லேன்,
தூக்கி எடுத்துச் செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் என்னால் இயலாது. அகன்ற மார்பு கொண்ட உன்னை என்னால் தூக்கவும் இயல முடியவில்லை. என் போல் பெரு விதிர்ப்பு உருக நான் இவ்வாறு துன்புறும் வண்ணம் செய்ததே குற்றம். குற்றம் என்றால் யமன். இவ்வாறு என்னை துன்புறும் வண்ணம் செய்தவன் அந்த யமன். அவனுக்கு இன்னாது உற்ற அறனில் கூற்றே. அந்த கூற்றம் அந்த யமனுக்கு என்னை போல் துன்புறட்டும் என்று கூறுகிறாள். அழுந்து கொண்டே, நான் என்னுடைய தலைவனை என்னால் தூக்கவும் முடியவில்லை. நான் துன்புறுகின்றேன். என் துன்பத்தை போன்ற அந்த கூற்றன் அந்த யமனுக்கும் துன்புறட்டும் என்று புலம்பிக் கொண்டு அழுகிறாள். இந்த பாடல் புறநானூறு 255வது பாடல். ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே அனைத்தனன் கொழுநீ அகன்மார்பு எடுக்கவல்லேன். என் போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அறனில் கூற்றே. புறநானூறு 255வது பாடல். அடுத்தது இளிவரல். இளிவரல் என்றால் சிறுமை. இளிவரல் என்றால் சிறுமை. இந்த இளிவரல் மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை இதன் காரணமாக தோன்றும். மூப்பு என்றால் முதியவர். முதியவரால் ஏற்படுகின்ற சிறுமை. பிணி நோயால் ஏற்படுகின்ற சிறுமை. வருத்தத்தால் ஏற்படுகின்ற சிறுமை. மென்மை வறுமையினால் ஏற்படுகின்ற சூழல் பற்றி கூறுவது மென்மை. அப்ப இளிவரல் என்பது சிறுமை. இந்த சிறுமை, மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை இதன் காரணமாக தோன்றுகிறது. சேரன் கணைக்கால் இரும்பொறை சிறையில் தண்ணீர் கேட்டு. சேரன் நாட்டைச் சேர்ந்த கணைக்கால் இரும்பொறை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அதை அருந்தாமல் தவிர்த்து தனக்கேற்பட்ட சிறுமியை எண்ணி பாடுவது தான் இந்த இளிவரல் பாடல் கொடுத்துருக்குறாங்க. பாடல் தொடர்படு நமிழியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தனியர் தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. புறநானூறு 74வது பாடல். தொடர்படு நமிழியின். நமிழி என்றால் நாய். பகை நட்பில்லாத அயலார். அந்த நாயை கட்டுவது போல சங்கிலியினால் கட்டி வைத்து என்னை, யாரை கணைக்கால் இரும்பொறையை நாயை கட்டுவது போல சங்கிலியினால் என்னை கட்டி வைத்து இடர்படுத்து என்னை துன்புறுத்தி சிறையிலிட்டனர். நாயை கட்டி போட்டு துன்புறுத்துவது போல என்னையும் சிறையில் துன்புறுத்தி சிறையிலிட்டனர். அப்படி சிறையில் இட்டவரின் உதவினால் வந்த தண்ணீரை மன வலிமையின்றி மதுகை இன்றி. வலிமை சிறுபதம் என்றால் தண்ணீர். மதுகை இன்றி வலிமை இன்றி. வயிற்று தீ தணிய என்னுடைய தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு. தாம் இறந்து உண்ணும் அளவை தான் பகைவரிடம் இறந்து உண்பவரை இவ்வுலகில் ஈன்மரோ. உலகத்தானே இந்த உலகில் அரசர் என்னை போற்றுவார்களா, அரசர் என்று என்னை போற்றுவார்களா என்று இவருக்கு ஏற்பட்ட அந்த வருத்தத்தால் ஏற்படுகின்ற பாடல் தான் கொடுத்துருக்காங்க இளிவரல். பாடலின் பொருள் நாய். தொடர்படு நமிழியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண். வேளாண் என்றால் பார்க்க. சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீத்தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே. பாடலின் பொருள் நாயை கட்டுவது போல சங்கிலியினால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையிலிட்டனர். அப்படி சிறையிலிட்டபவரின் உதவினால் வந்த தண்ணீரை மன வலிமை இன்றி இறந்து உண்பவரை இவ்வுலகில் அரசர் என போற்றுவார்களா என்று அந்த சிறுமை பற்றி கூறிய பாடல். அடுத்தது மருட்கை. மருட்கை என்றால் வியப்பு. மருட்கை என்றால் வியப்பு. இந்த மருட்கை புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம். புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் இதன் காரணமாக தோன்றுவது மருட்கை.
புதுமை, ஏதாவது ஒரு அதிசயமாக புதுமையாக பார்க்குறது புதுமை. அது பெருமையால் ஏற்படுகின்ற வியப்பு. சிரிமினால் ஏற்படுகின்ற ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியம். அடுத்தது ஆக்கம், ஏதாவது ஒரு தோற்றத்தினால் ஏற்படுகின்ற ஆக்கம். இதை தான் மருட்கை. கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட குன்றவர்கள் அடைந்த வியப்பு. கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு ஒரு மரத்தடியில், வேம்பு மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிறாள். வானுலகத்திலிருந்து இந்திர தேவன், அந்த வானுலக தேவன் இந்திரனும் கோவலனும் வந்து கண்ணகியை அழைத்த செய்தி குன்றவர்கள், அந்த குறவர்கள் பார்த்து வியப்படைகிறார்கள். அந்த பாடல் தான் கொடுத்துருக்குறாங்க. திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன், அமர்னா தேவர்கள், அந்த தேவர்களுக்கெல்லாம் அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி. இந்த இடத்துல காதல் கொழுநன் என்றால் கண்ணகியினுடைய கணவன் கோவலன். அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது. அந்த அமரருடைய அரசன் இந்திரன், அவனோட கண்ணகியோடைய கணவன் கோவலன், அவளோடு கண்ணகியோடு என் கண் புலம் காண நாங்கள் பார்த்த விண்ணுலகம் போயது. அவங்க வந்து வானத்தை நோக்கி சென்றார்கள். இரும்பூது போலும் சிலம்பு பதிகம். அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் சிலம்பு பதிகம். பாடலின் பொருள்: இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை, இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை விண்ணுலகு அழைத்து சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் கண்டோம் என்று அந்த குறவர்கள் வந்து கூறும் அந்த அதிசயமான செய்திகள் பற்றி பாடல் மருட்கை. அன்பு மாணவர்களே, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அன்பு மாணவர்களே, இதுவரை பார்த்ததில் ஒரு முறை திரும்ப சுருக்கமான செய்தி பார்ப்போம். மெய்ப்பாட்டியல், ஆசிரியர் தொல்காப்பியர். மெய்ப்பாட்டியல் என்பது பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த பொருளதிகாரத்தில் சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியர். யாரு? பேராசிரியர். கவி கண் காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நடிப்பவரத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரத்தின் உணர்வுகளை தோற்றுவிக்க வேண்டும். இதுதான் மெய்ப்பாடு. மெய்ப்பாடு என்பது உள்ளத்து உணர்ச்சிகளை அவ்வாறே உடலில் வெளிப்படுத்துவது மெய்ப்பாடு. மெய்ப்பாட்டியல பொருட்பாடு, வெளிப்பாடு, புலப்பாடு என பல பெயர்களும் உண்டு. மெய் என்றால் உடல். நகை, இந்த பாடல் வந்து மனப்பாடமாக படிச்சிருக்கணும். நூற்பா: நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப. இந்த நூற்பாவை படித்து கொள்ள வேண்டும். சொல்லும் தொல்காப்பியம் 1197வது நூற்பா. சொல்லும் பொருளும் மிக முக்கியமானது. சொல்லும் பொருளும்: நகை சிரிப்பு, இளிவரல் சிறுமை, மருட்கை வியப்பு, பெருமிதம் பெருமை, வெகுளி சினம், ஓகை மகிழ்ச்சி. நூற்பானுடைய பொருள்: சிரிப்பு, அழுகை, சிறுமை, வியப்பு, அச்சம், பெருமை, சினம், மகிழ்ச்சி என்று மெய்ப்பாடு எத்தனை வகைப்படும்? எண் வகைப்படும். முதலில் மெய்ப்பாடு நகை. நகை என்றால் சிரிப்பு. பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவின் கூற்றுதான். இந்த நகை வந்து யாருடைய கூற்று என்றால் பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவின் கூற்று. பாடல் நந்தி கலம்பகம். அடுத்தது அழுகை. அழுகை என்பது தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துபட தலைவி துயரில் கூறுவது. பாடல் புறநானூறு 255வது பாடல். இளிவரல். சேரன் கணைக்கால் இரும்பொறை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் அதை அருந்தாமல் தவிர்த்து தனக்கேற்பட்ட சிறுமியை எண்ணி பாடியது. பாடல் புறநானூறு 74. அடுத்தது மருட்கை. கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட குன்றவர்கள் அடைந்த வியப்பு. சிலம்பு பதிகம். இதனோட தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.